ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 9th ஸ்டாண்டர்டில் இருக்கிற மீப்பெரு பொது வகுத்தி எடுத்துக்காட்டு கணக்கை நம்ம பார்க்கலாம். கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர், சரிங்களா, ஜிசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெச்சிசிஎஃப், சரிங்களா, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். மீப்பெரு பொது காரணி அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மீப்போக்கா ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் மீப்பெரு பொது வகுத்தி. இப்படி சொன்னாலும் ஹெச்சிசிஎஃப் இது மாதிரி சொன்னாலும் உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தான், சரிங்களா. ஸோ அந்த பேரை மாற்றி வேறு ஏதோ கொடுத்துட்ருக்காங்கன்னு நினச்சிடாதீங்க. இது ரெண்டுமே ஒன்று தான். இங்கிலீஷில் கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் சொல்லுவாங்க, ஜிசிடின்னுவாங்க. ஜிசிடினாலும் ஹெச்சிசிஎஃப்னாலும் சேம் தான். ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வெறும் நம்பர்ஸ் மட்டும் இருந்தது. ஆனால் இப்போ நம்பர்ஸ் கூட நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா XY இருக்கும், சரிங்களா. XY இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதில் ஹெச்சிசிஎஃப் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா கம்மியாக இருக்கணும், லீஸ்ட்டாக இருக்கணும். ஓகே, ஹெச்சிசிஎஃப்க்கு. இதே அதிகமாக இருக்கணும், ஹையஸ்ட் பவர் எதுக்கு எடுக்கணும் அப்படின்னா மீசிமாக்கு எடுக்கணும், மாற்றி எடுக்கணும். இங்கே குழம்பிடக்கூடாது. கம்மியாக பவர் இருந்துச்சு, பவர் அப்படின்னா அடுக்கு, சரிங்களா. இப்போ X² X2 X அப்படி இருக்குன்னா இந்த அடுக்கு எது குறைவாக இருக்கோ அது ஹெச்சிசிஎஃப்க்கு நமக்கு எடுக்கணும், சரிங்களா. அடுக்கு அதிகமாக இருக்கிறது எடுக்கிறது அடுக்கு அதிகமாக இருக்கிறது எடுக்கணும் அப்படின்னா அது மீசிமாக்கு அடுக்கு அதிகமாக எடுக்கணும். ஹெச்சிசிஎஃப்க்கு அடுக்கு குறைவாக எடுக்கணும். அதுதான் இதனோட கான்செப்ட், சரிங்களா. நம்பர்ஸ்க்கு தனியாக கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி XYக்கு தனியாக நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா. சரி, நம்ம சம் போடும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். எடுத்துக்காட்டு 3.41. ஓகே, கீழ்காண்பவற்றிற்கு மீப்பெரு வகுத்தியை காண்க, சரிங்களா. இதுக்கு முன்னாடி மீப்போக்கான்னு சொன்னாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா வான்னு ஒரு வார்த்தை மாதிரி வகுத்தின்னு வந்திருக்கு. ஸோ இதுவும் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹெச்சிசிஎஃப் தான், சரிங்களா. இது ஹெச்சிசிஎஃப் மெத்தடில் தான் நம்ம போடணும். அதுதான் ஹெச்சிசிஎஃப் தான் இன்னொரு பேர் அது. சரி, அதில் ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். 16x³ y², 24xy³ z, சரிங்களா. இதில் நம்ம எப்படி இதை போடணும் அப்படின்னா முதல் நம்பருக்கு தனியாக நம்ம ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த XYZக்கு நம்ம தனியாக கண்டுபிடிக்கலாம், சரிங்களா. முதல் நம்பர் வரைக்கும் தனியாக எடுத்து நம்ம போட்டுடலாம். 16, 24 நீங்கள் எந்த மெத்தட்லாம் போடலாம். இது சின்ன நம்பராக இருக்குது, நான் பேசிக் மெத்தட்லேயே நான் போட்டுடுறேன், சரிங்களா. 4ஆல் போடலாமா? நாங்கள் 16, 4 24. அடுத்து இது 2ஆல் போடலாமா? 2 4, 2 3 6. இதுக்கு மேலே சால்வ் பண்ண முடியாது. அப்போ இதனோட ஹெச்சிசிஎஃப் நம்பர் வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா 8. நம்பர் வரைக்கும் ஹெச்சிசிஎஃப் என்னன்னு கேட்டோன்னா ஆப்ஷன் பார்க்கணும். நம்ம ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஏபிசியில் எதில் 8 வருதோ அதை நம்ம போட்டுடலாம். இப்போது அந்த பக்கத்தில் இருக்கிற X³ Y² XY³ Z. ஸோ ஹெச்சிசிஎஃப் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா குறைவான அடுக்கு, சரிங்களா. அடுக்கு குறைவாக இருக்கணும், இதை ஞாபகம் வச்சுங்க. ஹெச்சிசிஎஃப் அப்படின்னா அடுக்கு குறைவாக இருக்கும். இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, X³ கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, முதல்ல X³ கொடுத்துருக்காங்க, Y² கொடுத்துருக்காங்க, ரெண்டாவதில் X Y³ Z கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலேயும் இருக்கணும், அடுக்கு குறைவாக இருக்கணும். அதுதான் இதனோட கான்செப்ட். சரி, இப்போ Xஐ பார்க்கலாம். X இதில் இருக்குது, இதுலேயும் இருக்குது, சரிங்களா. அப்போது இதில் எது X கம்மி பவர் அடுக்கு பார்த்திங்கன்னா இதை எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறது அர்த்தம். இங்கே அடுக்கு 3 இருக்குது, இங்கே அடுக்கு 1 இருக்குது. எது குறைவானது? இதுதான் குறைவானது. அப்போது அந்த நம்பர் பக்கத்தில் அதை போட்டுங்க. அடுத்து Y பாருங்கள், இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அப்போ அடுக்கு பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இந்த அடுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 2, இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. Yயில் எது அடுக்கு குறைவு? இதுதான் குறைவு, சரிங்களா. அப்போது இதனுடைய ஆன்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு நம்பர் வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம தனியாக போட்டு பார்த்துட்டோம். இங்கே 8 வருது. இந்த XY ஏன் Z ஏன் போடல அப்படின்னா இங்கே Z இல்லை. இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் நமக்கு Z கொடுக்கல, இந்த டேர்மில் இருக்குது. பட் அப்படி இருந்தால் எடுக்கக்கூடாது, ஓகேங்களா. அப்படி இருந்தால் அது எடுக்க ரெண்டுத்துலேயும் இருக்கணும். அடுக்கு குறைவாக இருந்தால் தான் அது மீப்போவா அப்படின்னு சொல்கிறாங்க ஹெச்சிசிஎஃப். அப்போ நம்பர் 1 ஃபஸ்ட்டோட ஆன்சர் 8xy² தான். இந்த Z எதுக்கு வரும்னா மீசிமா போடும்போது அந்த Z போடுவாங்க, அது வேறு கான்செப்ட். மீசிமாவுக்கு அது வரும், மீப்போவாக்கு இது வராது, சரிங்களா. குறைவான அடுக்கு போடணும், சரிங்களா. செகண்ட் சம் பார்க்கலாமா? ஓகே, இதை அழிச்சிட்றேன். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நோட்ஸ் எழுதிக்கோங்க, சரியா.
ஓகே, செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின். ஓகே, ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின். இங்கே y³ + 1 மற்றும் y² - 1. இந்த y³ இந்த 1 வந்து பார்த்திங்கன்னா 1³ நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா 1க்கு நீங்கள் க்யூப் பண்ணிங்கனால என்ன வரும், ஆன்சர் மாற போகிறதில்ல. அப்போ இது a³ + b³ அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போது அதனுடைய ஃபார்முலா முதல்ல எழுதிடுறேன். a³ + b³. அதனுடைய ஃபார்முலா என்னென்னு கேட்டிங்கன்னா a + b. ஓகே, a + b a² + b² - ab. இதுதான் இதனோட ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் இந்த y³ + 1³ நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா 1³ பண்ணால் நமக்கு 1 தான் இருக்குது. இதை எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் நம்ம. சரிங்களா? அப்போ இங்கே y³ + 1³ இருக்கிறது தான் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். 1³ பண்ணால் 1 தான். இந்த ஃபார்முலாவில் இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும், a + bனா க்யூப் இல்லாமல் 1. அடுத்து a²னா ஏன்றது இங்கே y, bன்றது 1. சரியா? அடுத்து என்ன சொல்லியிருக்கேன், a². அப்போ y² வருமா, ப்ளஸ் b²னா 1² மைனஸ் ab அப்படின்னா ரெண்டுத்தையும் பெருக்கணும். 1 ஒய்யால் பெருக்கினீங்கன்னா ஒய் தான் வரும். ஓகே ஓகே. இப்போ செகண்ட் பாருங்கள், y² - 1. இங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1க்கு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 தான் வரும். அப்போ இங்கேயும் நான் வந்து 1க்கு ஸ்கொயர் இருக்கிறது தான் நான் மைண்டில் நம்ம எடுத்துக்கணும் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ ஒய்க்கு வந்து y² - 1க்கு வந்து நான் ஸ்கொயர் இருக்கிறதா எடுத்துக்கிறேன். ஸ்கொயர் பண்ணாலும் அந்த 1க்கு மதிப்பு மாற போகிறதில்ல, அதே தான் இருக்கும். சரிங்களா? இதுக்கும் ஃபார்முலா இருக்குது. இதுக்கு ஃபார்முலா வந்து a² - b². சரிங்களா? a² - b². இது நம்ம எல்லாம் நிறைய பேர் படிச்சிருப்போம். இதனோட ஃபார்முலா a + b a - b அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த பார்ட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். y² - 1² தான் நம்ம எடுத்துக்கணும். சரியா? அப்போ இது எப்படி எழுதலாம், இது a இது b. அப்போ முதல்ல a + bனா y + 1, ரெண்டாவது y - 1 அப்படின்னு இருக்குது. இப்போ ரெண்டுத்தையுமே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். ஸோ HCF அப்படின்றதுன்னா நமக்கு HCF அப்படின்னா பொதுவாக இருக்கணும். இதுலேயும் இருக்கணும், அதுலேயும் இருக்கணும். இப்போ இதில் எது பொதுவாக இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இதுவில் எது பொதுவாக இருக்குது, அதே மாதிரி இதில் எது பொதுவாக இருக்குதுன்னு பாருங்கள். 2 லைனில் எது பொதுவாக இருக்குதுன்னு நம்ம பாருங்கள். இப்போ இந்த டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா y² 1² - y அப்படின்னு வருது. நமக்கு இதில் என்ன வருது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு y + 1. இதில் காமனாக இருக்குது, நமக்கு இது தான் காமனாக இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாலும் இதுதான் வந்து பொதுவாக இருக்குது. ஏன்னா இது வேறு இது வேறு. இங்கே y - 1 தான் இருக்குது, பட் இங்கே y² + 1 நிறைய பெருசாக இருக்குது. அப்போ பொதுவாக இருக்கிறது வந்து இங்கே என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா y + 1 தான். சரிங்களா? இதுதான் வந்து இந்த சம்மோட ஆன்சர். பொதுவாக இருக்கணும், மீட்பது பொது வகுத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ ஆன்சர் வந்து y + 1. செகண்ட் புரிஞ்சுதுங்களா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு சம்மை போட்டுக்கோங்க. ஓகேவா? நான் நெக்ஸ்ட் இதை அழிச்சு ரெஃப் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் சம் போடுறேன், 3வது போடுறேன். தேர்ட் சம் பார்க்கலாம். 2x² - 18 மற்றும் x² - 2x - 3. ஓகே, இந்த சம் பார்க்கலாம். முதல் ஃபஸ்ட்டு எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் 9th கிளாஸுக்கு அவங்களுடைய லெவலுக்கு இது கொடுத்துருக்காங்க. சரியா? சரி, ஃபஸ்ட்டு இருக்கிறத முதல்ல எடுத்துக்கிறேன். 2x² - 18 எடுத்துக்கிறேன். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை நம்ம ரெண்டுமே பொதுவாக இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணணும். சரி, இதில் 2 நான் வெளியே எடுக்கிறேன். இந்த முழுக்குள்ளே 2 வெளியே எடுத்துனா இங்கே என்ன வரும், x² வருமா, இங்கே 9 வரும். பெருக்கி பாருங்கள், மேலே இருக்கிறது வரும் 2x² - 18. ஓகே, நெக்ஸ்ட்டு போன சம்மில் நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம். a² இதுக்கு முன்னாடி இந்த சம்முக்கு இதுக்கு பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலாவை இங்கே இது மாத்திரம் 2 இதை வந்து 3² எழுதலாமா, அந்த 9 பாருங்கள், 9 வந்து 3² எழுதலாம். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது வரும். அப்போ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, a² - b² மாதிரி தான். அப்போ இது எப்படி எழுதலாம், a + b a - b அப்படின்னு இந்த ப்ராக்கெட் உள்ளே இருக்கிறத மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? இந்த 2 எதுவும் சேஞ்சஸ் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். இந்த பார்ட் வரைக்கும் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். x + 3 x - 3 இதுதான் இந்த ஃபஸ்ட் செட்டு. இது முடிச்சிட்டோம். அடுத்து மற்றும் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை போடணும். அது என்ன கொடுத்துருக்காங்க, x² - 2x - 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை காரணிப்படுத்தணும், ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். சரிங்களா? காரணி பண்ணணும்னா என்ன பண்ணணும், x² கெழு இருக்குது இல்லையா, அந்த கோஎஃபிஷியன்ட்டு இங்கே வந்து 1 எதுவுமே இல்லைங்க, 1 இருக்குது அர்த்தம். அந்த நம்பரால் கடைசி நம்பரை பெருக்குங்க 3. நடுவு சென்டர் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை இங்கே போடுங்க. ஓகே,
2 நம்பரை பெருக்குனிங்கன்னா -3 வரணும், கூட்டினா -2 வரணும். அப்போ 3 வந்து 1ஆல் பெருக்கினா தானே 3 வரும். ஆனால் மைனஸ் வரணும், கீழே -2 வரணும், இது -3 போட்டுருங்க. சரிங்களா? இப்போ -3 1ஐயும் கூட்டிங்கன்னா இது ப்ராடக்ட் சம் மெத்தட் இது. சரிங்களா? ப்ராடக்ட் சம் மெத்தட். அப்போ 3 1 3 -3க்கு வந்துச்சு, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அதே மாதிரி கூட்டினீங்கனாலும் -2 வந்துடும். சரிங்களா? அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா x - 3 x + 1 அங்கே இருக்கிறத அப்படியே x சேர்த்து எழுதுங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த நம்பருக்கு முன்னாடி x, இங்கேயும் முன்னாடி இங்கே +1னால +1. சரிங்களா? ஓகே, இப்போ ரெண்டுத்துக்கும் நம்ம ஃபேக்டர் காரணிப்படுத்தியாச்சு. இந்த இதுக்கும் காரணிப்படுத்திட்டோம், இது காரணம். இப்போ இது ரெண்டுத்தில் பொதுவாக என்ன இருக்குது? HCFனால் பொதுவாக இருக்கிறது, அப்படி இல்லை அடுக்கு குறைவாக இருக்கிறது முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்போ ரெண்டுத்தில் பொதுவாக x + 1 x + 3 தான் இல்லை, 2 இருக்கா இல்லை, x - 3 பாருங்கள், இதுவும் பொதுவாக இருக்குது, இந்த பக்கம் இதுவும் பொதுவாக இருக்குது. அப்போ இதனோட ஆன்சர் என்ன ரவுண்ட் பண்ணியிருக்குது? x - 3. இதுதான் வந்து உங்களோட ஆன்சர். சரிங்களா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நோட்ஸ் எழுதிக்கோங்க. நான் 4th சம் நான் போடுறேன். சரியா? இது எரேஸ் பண்ணிட்டு 4th போடுறேன். சரி, 4வது பாருங்கள். a - b ஹோல் ஸ்கொயர். ஓகே, அடுத்து b - c ஹோல் கியூப். அடுத்து c - a பவர் 4. ஓகே, இதில் எது காமனாக இருக்கிற வார்த்தை பாருங்கள், எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கிறத பாருங்கள். இங்கே a - b தான் வரும். இந்த சம்மை நீங்கள் ஃபுல்லாக எடுத்திங்கன்னா ab இதுதான் ஃபுல்லாகவே வரும். இதில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு bc மட்டும்தான் வரும். இதில் எடுத்திங்கன்னா ca மட்டும்தான் வரும். எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் தான் உங்களுக்கு காமனாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ab இருக்குது, c இல்லை. இதில் bc இருக்குது, a இல்லை. இதில் ca இருக்குது, இதில் b இல்லை. அப்போ இது வந்து நீங்கள் ஃபேக்டரி ஃபுல்லாக ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடணும். a - b ஹோல் ஸ்கொயர்னால் நமக்கு என்ன ஃபார்முலா வரும்? a² + b² - 2ab. அதே மாதிரி இதுக்கும் ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணணும், இதுக்கும் ஃபார்முலா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும், பெருசாக போகும். ஆனால் பார்த்தீங்கன்னா எதுவுமே காமனாக இருக்காது. அப்போ எதுக்குமே காமனாக இருக்குன்னா எல்லாத்துலேயுமே என்ன பார்த்தீங்கன்னா 1ன்றது காமனாக இருக்கும். சரிங்களா? இதுக்கு 1 காமனாக இருக்கும், இதுக்கும் முன்னாடி 1 காமனாக இருக்கும், இதுக்கும் 1 காமனாக இருக்கும். அப்போ இந்த 3 a - b ஹோல் ஸ்கொயர், b - c ஹோல் கியூப், c - a ஹோல் பவர் 4 அப்படின்னா எதுதான் இதில் காமனாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 1 மட்டும்தான் காமனாக இருக்குது நம்பரில். abc எதுவுமே பொதுவாக இல்லை. அப்போ இதனோட ஆன்சர் abc எதுவுமே வராது நோட்டேஷனு. இதனோட ஆன்சர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 1 தான் வரும். இது எக்ஸ்பேண்ட் பண்ணி போடலாம், பட் ரொம்ப பெருசாக போகும், டைம் நிறைய எடுக்கும். சரிங்களா? ஸோ இது மாதிரி தனித்தனியாக இருக்குது அப்படின்னா, லெட்டர் மாதிரி இருக்குன்னா நீங்கள் காமனாக எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு HCF வந்து நீங்கள் மீப்போவா வந்து 1ன்னு போட்டு இந்த சம்மை நீங்கள் முடிச்சுக்கலாம். சரிங்களா? இது ஈஸி மெத்தட். இல்லைன்னா நீங்கள் போட்டிங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு 10 நிமிஷம் மேலே இழுத்துரும் சம்மு. 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஸ்லோ லேர்னர்ஸ் வந்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். சரிங்களா? இது காமனாக இல்லாதனால இதனோட ஆன்சர் 1. ஓகேவா? இதுதான் வந்து 9th ஸ்டாண்டர்டில் இருக்கிற HCF சம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் இது வீடியோ வரும். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.